இந்த சர்ப்பம், இந்த பிசாசு இவர்களை வஞ்சித்ததின் விளைவு என்ன என்றால், அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசின கண்கள், பேசின வாய்கள், அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசின கண்கள், செவிகள் மற்றும் மொத்த சரீரமும் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறது. அவனுக்கு கீழ்ப்படிந்ததினால பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் அவர்களை விட்டு நீங்குகிறது. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவர்களுடைய பாதத்துக்கு உட்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆசீர்வாதம் அவர்களை விட்டு நீங்கி பிசாசின் இடத்துக்கு செல்லுகிறது. ஏனெனில் அவனுக்கு கீழ்ப்படிந்ததினால கர்த்தர் கொடுத்த இவர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் பறித்து விட்டு செல்கிறான். அதன் விளைவாக பாவமும் சாபமும் மரணமும் மனிதர்களை ஆண்டு கொள்கிறது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனிதனை ஒரு அறையிலே வைத்து அவனோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையிலும் அவனால் பாவம் செய்ய முடியும். எப்படி என்றால், தன் நினைவினால, தன் சிந்தனையினால, தன் யோசனையினால, தன் எண்ணங்களினால அவன் பாவம் செய்ய முடியும். அந்த பாவத்தின் விளைவு மரணத்தை விளைவிக்கும். இந்த மரணம் எப்படி என்றால், பிசாசிற்காக வைக்கப்பட்டிருக்கிற பாதாளத்திலே அவனுடனே சேர்ந்து அக்கினி கடலே நித்திய மரணத்தை அடையாமல் இருந்து வேதனையும் கொடுமைகளையும் அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும்.